ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி தக்காளி சாதம் அண்ட் புடலங்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் 2 டம்ளர் அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ஒரு 400 கிராம் அரிசி இருக்கும், அதை ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 10 தக்காளி, ஒரு டம்ளருக்கு 4 அளவுக்கு போடலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 8 பச்சை மிளகா, புதினா கொஞ்சம், பிரியாணி இலை, சோம்பு, 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, மராட்டி மூக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீல் மேக்கர், சின்ன மீல் மேக்கர், அது பிடிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க போட வேண்டாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்க. ஆயில் 2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது 2 சூடானதும் இந்த பிரியாணி மசால் எல்லாம் எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சது போடுங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை ஆகுறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுங்க, சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது சைடில் தண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கருக்கு. தண்ணியில் மீல் மேக்கர் போட்டு கொதிக்க விட்டுடலாம். மீல் மேக்கர் நல்லா கொதித்து வெந்ததுமே போட்டு தண்ணியெல்லாம் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் புதினா எடுத்து வச்சது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியை மிக்சியில் ஊட்டி வச்சுருக்கேன். நைஸாக ஊட்டக்கூடாது, குறன்னு இருக்கணும். அதை எடுத்து வெங்காயத்தில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் வரும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வெந்து சுண்டிருச்சு பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு. இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தண்ணியில் அதிகமாக தெரிஞ்சால் தான் அரிசி போட்டு வரும், சாப்பாடில் உப்பு கரெக்டாக இருக்கும்.
அரிசி போட்டு கலந்து விட்டுட்டு மீல் மேக்கர் நம்ம வேக வச்சது இந்த ஸ்டேஜில் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து மூடி சிம்மில் வச்சுருங்க. இப்போது சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் ப்ரெட்டு சாப்பாடில் போட போகிறேன். அந்த ப்ரெட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ப்ரெட்டு இந்த மாதிரி கட் பண்ணாத ப்ரெட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஃபுல் ஸ்லைஸ் அப்படியே வாங்கி நம்ம இது கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதில் போட்டு பொரிக்கணும். அது கொஞ்சம் கோல்டு கலரில் ஃப்ரை ஆனதுமே அது எடுக்கிறப்போ தனியாக எண்ணெயை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும், இல்லைன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும். அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா ஸ்லைஸும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ப்ரெட் ஸ்லைஸும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து நம்ம ரெடியாகிட்டு இருக்க தக்காளி சாதத்தில் போட போகிறோம். நம்ம ப்ரெட்டு போட்டு கலந்து விட்டுட்டு அந்த தக்காளி சாதத்தை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அடுத்து நம்ம புடலங்காய் சில்லி செய்ய போகிறோம். புடலங்காயை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் பவுடர், ரெடிமேட் பவுடர் கிடைக்கிறதுல அதையே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் கலந்து நல்லா ஊற வச்சு வச்சிடலாம். நல்லா கலந்து வச்சுருக்க புடலங்காய் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அது எடுத்து எண்ணெய் சூடானது எண்ணெயில் இப்படி போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயில் போட்டு புடலங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி சாதமும் ரெடி, புடலங்காய் சில்லி ரெடி. எடுத்து வச்சு நம்ம லஞ்ச் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.